அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப தளபதியோட மகன் அரசியல்லே இல்ல, அவர் திரைத்துறையில இருக்காரு, அவருடைய தலையீடு இருக்குன்னு சொல்றது அபாண்டமான பொய். நான் கேட்டே ஆகணும், என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க தான் வரணும். சார், உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்துட்டாரா இல்ல இனிமேல் எப்போது சார் வருவார்? அவர்கிட்ட போய் கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின் இப்ப திமுகவில் அடுத்து நான் அரசியலுக்கு வருவதற்கு நான் ரெடி ஆயிட்டேன், அது உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்தி நான் சொல்றதுக்கு கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் நிச்சயமாக ஆர்வம் இருந்தால் கட்சியில பணியாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே நான் அரசியல்ல இருந்திருக்கேன். ஏன்னா அரசியல் ரத்தங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பிளட்லே இருந்த ஒரு விஷயம், அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம். திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப தளபதியோட மகன் அரசியல்லே இல்ல, அவர் திரைத்துறையில இருக்காரு, அவருடைய தலையீடு இருக்குன்னு சொல்றது அபாண்டமான பொய். ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி. திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம். திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது.